ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களே ரோல்வா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு உண்டான ஒரு சார்ட் வந்து மீல் ப்ரிப்ரேஷன் சார்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, காலையில் எழுந்திரிச்சு நம்ம இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சோம்னாவே ஒரு ½ சீக்கிரம் ஓடிடும். இதே இது நீங்கள் வந்து ஒரு மீல் ப்ரிப்ரேஷனும் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த வீக்குக்கு உண்டான பிளானும் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 ஹவரில் முடிக்க வேண்டிய வேலையை நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு ½ முடிச்சிருவீங்க. அந்த ½ உங்களுக்கு தேவையான வேலைகள் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுட்டு கூட போகலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் டைம் நிறையா கிடைக்கும். நீங்கள் வந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். உங்களுக்கு ஈவினிங் வந்து குழந்தைகளோட நீங்கள் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து என்ன குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபன் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சிங்கன்னா அதுக்கு வந்து தோசை செய்யலாம், இட்லி செய்யலாம், சப்பாத்தி செய்யலாம், கிச்சடி இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். செஞ்சோம்னா நம்மளுக்கு சாம்பார் இருக்கிறதுனால டிஃபன் ஒர்க்கும் முடிஞ்சிடும். நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றினாலும் சாம்பார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். வேணும்னா நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால். இல்லைன்னா நம்ம சாம்பாரை வச்சு அன்றைக்கி வந்து டேயை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு சமையல் செய்ய போகும்போது உங்களுக்கு வந்து டைமும் வந்து நிறையா ஆகும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்க போகும்போது எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு படுங்க. அப்போ காலையில் எழுந்திரிச்சு சமைக்க போகும்போது உங்களுக்கு வந்து மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா ஒரு பாத்திரமும் இல்லை. காலையில் கழுவ போகும்போது மைண்டு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். இதனால் நம்மளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கே தோணாது. அதனால் எப்படியும் நைட் படுக்க போகும்போது வெசல்ஸ் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு படுங்க. அதே மாதிரி குழந்தைங்க வந்தோடனே அவங்க டிஃபன் பாக்ஸை எடுத்து கழுவி வைக்கிற மாதிரி சொல்லுங்கள். கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருந்தால் கழுவி வைக்க சொல்லுங்கள். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் வந்து சிங்கில் போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஹேபிட் வந்து பழக்கி கொடுங்க. இதனால் உங்களோட வேலையும் குறையும், உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை வந்து கற்றுக்குவாங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஒரு டைம் ஒரு ½ 1 ஹவரோ கிடைக்க போகும்போது உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளை வந்து செய்ய போகும்போது மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து புத்தகம் படிக்க பிடிக்குமா, ஒரு ½ புத்தகம் படிங்க. இல்லைன்னா கிச்சன் ஒர்க் பார்க்க பிடிக்குமா, கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சாங்ஸ் கேட்க பிடிக்குமா, அது மாதிரி சாங்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு கிச்சன் ஒர்க் பண்ணுறேன்னா அப்போ வந்து பின்னாடி வந்து சாங் போட்டு விட்ருவேன். சாங் போட்டுட்டு இந்த ஒரு சாங் முடிகிறதுக்குள்ளே இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நானே வந்து மைண்டில் டாஸ்க் மாதிரி செட் பண்ணிடுவேன். அதை அப்படி செய்ய போகும்போது எனக்கு அந்த வேலை வந்து செஞ்ச டயர்டும் தெரியாது. அதே மாதிரி டக்கு டக்குன்னு செஞ்சுருவேன். அதை விடவே எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் வந்து சில நாட்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி டாஸ்க் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன செல்ஃப் எடுத்துக்கோங்க. அதை நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதை க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கிச்சனும் வந்து எப்பயும் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு சமையல் செய்கிறதுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா வந்து கிச்சன் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வேணுங்கிறத வந்து சமைச்சு கொடுத்துட்டு நீங்கள் அவங்க கூட டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணலாம். நைட்டு சாப்பிட போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிட போகும்போது வேலை என்ன நடந்துச்சுன்னு உங்கள் குழந்தைகள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு குழந்தைகள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம அம்மா வந்து மறைக்காமல் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, நம்மளும் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் அம்மா கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதையும் மறைக்க மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய யூடியூப் பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். என்னென்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிஃபயர்ஸ் கிச்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அந்த யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா அவ்வளோக்காக க்ரோத் எனக்கு இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களில் ஒருவர் சேனல், இந்த சேனல் வந்து ஆரம்பித்தேன். இந்த சேனல் ஆரம்பித்து பட்டுக்கோட்டையில் இருக்க போகும்போது ஆரம்பித்தேன். இந்த சேனல் ஆரம்பித்து எனக்கு நல்லா க்ரோத் வந்துச்சு. பார்த்திங்கன்னா வியூஸு, வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஏறிச்சு.
நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக்னால், இப்போ வந்து ஒய்டி ஸ்டூடியோவில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும், அதுக்கப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் போட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர் வந்து 365 நாளில் வந்து ரீச் ஆயிருச்சு. ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 2500 சம்திங் தான் வந்துருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், சரி 2500 வந்துருச்சுல்ல, சீக்கிரம் வந்து 3000 வந்துடும், அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா 365 நாளுக்கு அப்புறம் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருமாமா. நம்ம வந்து போடுற வீடியோ வந்து நல்லா ரீச் ஆனால் மட்டும்தான் அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படி இருக்குமாமா, இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இப்போ குறைஞ்சி 10 வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்குது. அவ்வளோ தூரம் ஏற்றி எனக்கு வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் வெக்ஸ் ஆகி போய் அப்படியே அந்த சேனலை நான் வந்து வீடியோஸ் போடுறத நிறுத்திட்டு ஒரு 1.5 வருஷம் கழித்து மறுபடியும் இப்போ வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போது. ஏன்னா இவ்வளோ தூரம் வீடியோஸ் வந்து போட்டு கொண்டு வந்துட்டு கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மனசு கொஞ்சம் சங்கடம் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படி தான் குறையுமா என்னன்னு எனக்கு தெரியல. இனி நான் வீடியோஸ் போட தான் எனக்கு தெரியும் அது குறையுமா, இல்லை அப்படியே அது மாதிரி 365 நாள் மறுபடியும் நீடிக்குமா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் எப்படி இருக்குது என் சேனல் அப்படின்னு. ஆனால் வந்து க்ரோத் பண்ணிடுவேன்னு ஒரு நம்பிக்கையில் தான் மறுபடியும் வந்து இதை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஷார்ட்ஸ் வீடியோ தான் வந்து அதிகமாக வந்து போட்டுட்ருக்கேன். சரி லாங் வீடியோ போட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனி எப்படி வருதுன்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து நான் புரோட்டா தான் செஞ்சுருந்தேன். புரோட்டா செஞ்சுட்டு சரி குருமா இருந்துச்சு அப்படி விட்டுலான்னு நினச்சிருந்தேன். அப்போ ஹஸ்பண்ட் வந்து முட்டை புரோட்டா போட்டுக்கூட அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு முட்டை புரோட்டா போடுறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சோன்னு கரம் மசாலா போட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலா எல்லாம் போட்டுட்டு முட்டை புரோட்டா மாதிரி போட்டு கொஞ்சம் குழம்பு இருந்துச்சு அதையும் ஊற்றி நல்லா கிளறி கொடுத்துட்டேன். அப்போ வந்து நான் ஆனந்தாஸ் போயிருந்தப்போ புரோட்டா வந்து பிச்சு போட்ட புரோட்டான்னு சொல்லிட்டு வெளியே எழுதி போட்டிருக்காங்க. சரின்ட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அது ஒன்றும் இல்லை, புரோட்டாவை பிச்சு போட்டு மேலே குழம்பு ஊற்றி கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அது மாதிரி செஞ்சுருந்தேன். அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு முட்டை புரோட்டா, எனக்கு பிச்சு போட்ட புரோட்டா, பாப்பா வந்து எம்டி புரோட்டா தான் சாப்பிடுவா, அதனால் அவளுக்கு இப்படி தான் வந்து செஞ்சுருந்தேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.